உயிரோடு இருக்கும்போது பார்த்து பழனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு தான். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்னு தெரியல, மனசு ஆறலை. மனுஷரோட அதுக்கு ரொம்ப அறிவாதியும், நல்லா ஒரு பழகும், நல்ல யாரையுமே எதுவும் செய்யாது. ஒரு தெய்வத்துக்கே இந்த நிலைமைனா மனுஷருக்கு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்தோட அடையாளமே சரஸ்வதி தான். இனி அந்த இடத்த யாராலும் நினைக்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வன்னி விநாயகர் கோயிலில் வந்து இங்கே இருக்காங்க. இங்கேருந்து சண்முகநதி குளிக்க வருமுங்க. குளிக்க வரும்போதில் எல்லாருமே என்ன பண்ணுவோம், சரசு நின்று இப்படின்னு சொன்னால் நிற்குமுங்க. பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரசு நின்றுன்னா நின்றுக்கும். அவ்வளோ ஒரு அறிவாக இருக்கும். மனுஷரோட அதுக்கு ரொம்ப அறிவாதியும், நல்லா ஒரு பழகும், நல்ல யாரையுமே எதுவும் செய்யாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும். நல்லா அது ஒரு பழக்க வழக்கம். மனுஷரோட அது ரொம்ப அறிவானது. ஒரு தெய்வத்துக்கே இந்த நிலைமைனா மனுஷருக்கு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. சரசுமா நான் நின்றுக்கும். ஒரு செருமி பிஸ்கட் வாங்கி தரேன் நின்றுமானா நின்றுக்கும். வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு வந்துடும். எந்த இதுவுமே இல்லை. நல்ல பழக்க வழக்கத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு இழப்பு. இதெல்லாம் எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது, யானை வளர்த்துனவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஐயர் அவங்களும் நல்லா பார்த்தாங்க. அந்த வன்னி விநாயகர் கோயிலில் அந்த ஐயரும் நல்லா பார்த்தாங்க, நல்லா வரவணை வச்சாங்க. வைத்தியமெல்லாம் நிறையா பார்த்தாங்க. எல்லாமே செஞ்சு அது வைத்தியத்துக்கே கட்டுப்படாமல் அதோடைய ஆத்மா சாந்தி எடுத்துருச்சு. அந்த விநாயகரப்பனுக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி செஞ்சு எல்லாரும் நல்லபடியாக அது ஆத்மா சாந்தி அடைய நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். ஒரு 2-3 வருஷமாக சரஸ்வதி எனக்கு தெரியும். இங்கே பழனி வரும்போதெல்லாம் அவளை பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப குழந்த மாதிரிங்க. எதுக்கு சாப்பிட கொடுத்தா வாங்கிப்பா. சின்ன குழந்தை கூட விளாடுவா. ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தா. பட் வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லை. நாங்கள் அது உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் நாங்கள் வந்து 1 மந்த்தாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நேற்று ஈவினிங் தான் நியூஸ் வந்துச்சு இறந்துட்டா அப்படின்னு. ரொம்ப சாதுவான யானை, யாரும் எந்த தொந்தரவு பண்ணாது, பாசமாக இருக்கும். பழனவங்களுக்கு பெரிய இழப்பு தான் இது. இதை உயிரோடு இருக்கும்போது பார்த்து பழனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு தான். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்னு தெரியல, மனசு ஆறலை. உடம்பு சரியில்லைங்கும் போது நிறையா பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. யானைக்காரங்க எவ்வளோ முடியுமோ பார்த்தாங்க, டாக்டர்ஸ் பார்த்தாங்க. அதான் விதின்னு ஒன்று இருக்குது. மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த இடத்தோட அடையாளமே சரஸ்வதி தான். இனி அந்த இடத்த யாராலும் நினைக்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து கடந்த 6 மாதங்களாக வந்து சிகிச்சை வச்சுருக்காங்க. உடல்நலக்குறைவு காரணமாக சுமார் 60 மயக்கத்துக்கு பெண் யானையானது சிகிச்சை அளிக்கும் நிலையில் நேற்று பெருவரங்கமாக சிகிச்சை வந்து 8:40 மணிக்கு இருந்தது. அதனால் வயது முதிர்வு வந்து ஒரு மாற்றங்களால் சிகிச்சையில் வந்து சரியாக பண்ணுறாங்க. பராமரிக்கும் போது நன்றாக இருந்தது. பராமரிப்பு நல்ல பராமரிப்பு, நல்ல சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு, அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு அவங்க அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்கிறாங்க. எங்கள் துறை சார்ந்த கால்நடை மருத்துவர், கால்நடை மருத்துவர்கள் அனைவருமே வந்து அடிக்கடி இதை பார்வையிட்டு அதுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் செய்து கொண்டிருக்காங்க. இருப்பினும் அதனுடைய வயது முதலும் நோயின் தன்மையின் காரணமாக நேற்று எதிர்பாராத சுமார் 8:30 மணிக்கு